தற்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தமிழகம் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிற அளவுக்கு பாடங்கள் மாற்றப்படும். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எந்த பொதுத் தேர்தல்கள் வந்தாலும் அந்த பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு தேர்வை சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 54,000 கேள்வி, அதற்குள்ள விடைகள், அதற்குள்ள வரைபடங்கள் உள்ள நிலைகளை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு 15 நாட்களுக்குள்ளே அது வெளியிடப்படும். அதே நேரத்தில் பாட மாற்றங்களை பொறுத்தவரையிலும் மத்திய அரசுக்கு இணையாக நம்முடைய கலாச்சாரம், பண்பாடுகள், தொன்மை இங்கே மறைந்து விடாமல் தமிழருடைய எதிர்கால தமிழர்களுடைய மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சிறப்பான முறையில் அமைக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று முதல் நாளாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த கருத்தரங்கள் நடைபெறும். அதற்கு பிறகு 3 மாத காலத்தில் புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 3 ஆண்டு திட்டங்களாக இது உருவாக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒன்றின் பின் ஒன்றாக பாட மாற்றங்கள் உருவாகுவதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே படிக்கின்ற 1,30,00,000 மாணவர்கள் இனி எதிர்காலத்தில் இந்தியாவிற்கே அவர்கள் சிறந்த மாணவர்களாக, உலகத்திற்கே சிறந்த மாணவர்களாக விளங்குவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி பாடத்திட்ட மாற்றம் குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. கருத்தரங்கை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுதலாக தமிழக அரசின் பாடத்திட்டம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.